மருத்துவ அறிக்கை தொடர்பில் மன்றில் சர்ச்சை. பிணையை ரத்து செய்ய கோரிய வாதம் நீதிமன்றத்தால் நிராகரிப்பு என்பதாக தரப்படுகிறது. கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பிணையில் விடுவிக்க கடந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதி அப்போதைய கொழும்பு கோட்டை நீதிவான் நிலுப்பில் லங்காபுர காரணியாக எடுத்துக்கொண்ட மருத்துவ அறிக்கை தொடர்பில் நேற்று கோட்டை நீதிவான் இசுரு நெத்திகுமார முன்னிலையில் சந்தேகம் எழுப்பப்பட்டது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணரின் கையெழுத்துடன் பதில் பணிப்பாளர் KPJ விஜயசிங்க சமர்ப்பித்துள்ள அறிக்கை தொடர்பில் அரசின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்தில் சந்தேகங்களை எழுப்பிய நிலையில் குறித்த வைத்தியர்களிடம் அது குறித்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இரண்டாம் அதனை மையப்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் படையை ரத்து செய்ய வேண்டும் என்ற சட்டமா அதிபரின் கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்தது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான இந்த பொதுச்சொத்து துஷ்பிரயோக வழக்கு விவகாரங்கள் தொடர்பில் வெளியான நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது இந்த விடயங்கள் இவ்வாறு தெரிவிக்கப்படுகின்றன. எனவே இந்த குற்றச்சாட்டு குறித்த விசாரணைகளை விரைவாக முடிவுறுத்த உத்தரவிட்ட நீதிவான் இசுரு நெத்திகுமார அதனை எதிர்வரும் ஜனவரி 28ஆம் தேதிக்குள் முடிக்கவும், அந்த விசாரணையில் மேலும் சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டால் அவர்களையும் கைது செய்து மன்றில் ஆஜர் செய்யவும் நீதிவான் உத்தரவிட்டிருக்கிறார். அத்துடன் கடந்த தவணை வழக்கு விசாரணையின் போது ஆகஸ்ட் 26 அன்று நீதிமன்றத்துடன் தொடர்புடைய சம்பவங்களில் நீதிமன்ற அவமதிப்பு செய்யப்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும், அதற்கு பொறுப்பான நபர்கள் யார், அவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது குறித்து அடுத்த திகதியில் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் நீதிவான் இசுரு நெத்திகுமார் குறிப்பிடுகிறார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான பொதுச்சொத்து துஷ்பிரயோக வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது விசாரணையாளர்களான சிஐடியின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர, உதவி போலீஸ் அத்தியட்சகர் வெதமுல்ல, பிரதான போலீஸ் பரிசோதகர் நலிந்த ஹேரத், போலீஸ் பரிசோதகர் குமாரசிங் ஆகியோர் ஆஜரானதுடன் அவர்களுக்காக அரசு சட்டவாதி விஸ்வ விஜயசூரிய, சமதரி பியசேன, பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரரா ஆகியோருடன் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் ஆகியோர் ஆஜராகியிருந்தார்கள். நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மன்றில் ஆஜராகியிருந்தார். அவருக்கு ஆதரவாக அவரது மனைவி உள்ளிட்ட பெருமளவான சட்டத்தரணிகள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மன்றில் ஆஜராகியிருந்தார்கள். நேற்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது முதலில் மேலதிக விசாரணை அறிக்கை தொடர்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் மன்றில் விடயங்களை முன்வைத்து சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேராவுக்கு அது குறித்த விடயங்களை சமர்ப்பிக்க சந்தர்ப்பம் அளித்திருந்தார். பின்னர் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா விடயங்களை முன்வைத்திருந்தார். நீதவான் அவர்களே, இந்த சந்தேக நபர் அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதற்காக கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி அன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டார். அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இங்கிலாந்துக்கு தனிப்பட்ட விஜயம் ஒன்றை முன்னெடுத்து அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதற்காக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அது குறித்து கடந்த ஆகஸ்ட் 26இல் அவருக்கு பிணை அளிக்கப்பட்டது. அவர் கியூபா மற்றும் அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ விஜயங்களை முடித்துவிட்டு அதே வேளையில் ஏற்கனவே கிடைக்கப்பட்டிருந்த அழைப்பின் பேரில் லண்டனில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டதாக சந்தேக நபர் கூறுகிறார். சம்பவம் தொடர்பாக அப்போது இலங்கை உயர் சாணிகராக இருந்த சரோஜா சிறிசேனவிடம் இது தொடர்பில் நாம் வாக்குமூலம் பெற வேண்டியிருக்கிறது. அவர் இலங்கையில் இப்போது இல்லை, அவர் தற்போது இங்கிலாந்தில் வசிக்கிறார். குற்றச்செயல் ஒன்று தொடர்பில் பரஸ்பர தகவல் பரிமாற்ற திட்டம், அதாவது MLA மூலம் இந்த விஜயம் குறித்த மேலதிக தகவல்களை இங்கிலாந்திலிருந்து பெற்று விசாரிக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். 16 மில்லியனுக்கும் அதிகமான ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. 2 நாட்களில் இவ்வளவு பணம் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிடுகிறார். இதனையடுத்து மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் மன்றில் விடயங்களை முன்வைத்திருக்கிறார். அதாவது நீதிவான் அவர்களே, கடந்த தவணையில் பிணை பெற்றுக்கொள்ள முன்வைக்கப்பட்ட மருத்துவ அறிக்கை முறைப்பாட்டாளர் தரப்புக்கு வழங்கப்படாமல் மன்றுக்கு முன்வைக்கப்பட்ட அறிக்கை இதுவரை அந்த மருத்துவ அறிக்கைகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த வழக்கை நகைச்சுவையாக மாற்றக்கூடாது. கடந்த தவணையில் தான் முன்வைத்த வாதங்களை ஞாபகப்படுத்தி வழக்காவணங்களின் பக்கங்களை குறிப்பிட்டவாறு மேலதிக வாதங்களை இவ்வாறு திலீப் பீரிஸ் முன்வைத்திருக்கிறார். அவர் மேலும் நீதிமன்றத்தில் குறிப்பிடும்போது, சட்ட வைத்திய அதிகாரி உள்ளிட்ட விசேட குழுவை நியமித்து சந்தேக நபரின் நிலையை பரிசோதிக்க நாம் கோரினோம். நேரில் சென்று சந்தேக நபருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை மற்றும் அவரது நிலை தொடர்பில் தேடி பார்க்குமாறு நாம் நீதிவானிடம் கோரினோம். சந்தேக நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது தொடர்பான ஆவணம் மட்டுமே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் அனுமதிக்கப்பட்ட திகதி, அளிக்கப்பட்ட சிகிச்சை மற்றும் அவர் எப்போது சிகிச்சைகளை முடித்துக் கொண்டார் என்பது குறிப்பிடப்படவில்லை. ஜனாதிபதி அனுஜ பிரேமரத்ன சந்தேக நபரின் மருத்துவ அறிக்கைகளை நீதிமன்றத்தில் கடந்த தவணை சமர்ப்பித்தார். சிறை மருத்துவமனையில் இருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட பிறகு இதய நாளங்கள் பாதிப்பு குறித்து திறந்த நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த மருத்துவ ஆவணத்தை தேசிய வைத்தியசாலையின் பதில் பிரதி பணிப்பாளர் KP விஜயசிங் அளித்திருக்கிறார். யார் அவரிடம் மருத்துவ அறிக்கை கேட்டதே? நீதிமன்றம் எந்த உத்தரவும் பிறப்பிக்காத நிலையில் அது 6 சிறப்பு மருத்துவர்களின் கையெழுத்துடன் அவர் யாரின் தேவைக்காக அந்த அறிக்கையை சமர்ப்பித்தார்? அதில் சந்தேக நபருக்கு நீரிழிவு, தலைவலி போன்றவை இருப்பதாக நீதிமன்றத்துக்கு அவர் குறிப்பிடுகிறார். நீதித்துறை செயல்முறையை துஷ்பிரயோகம் செய்து இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவ அறிக்கை சந்தேக நபரின் தேவைக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையின் உண்மைத்தன்மை தொடர்பில் ஆராயாமல் அதனை உண்மை என நம்பி பிணையளிப்பதாகவே பிணை உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது நீதித்துறை நடவடிக்கைகளை துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு பெறப்பட்ட பிணையாகவே பார்க்கப்படல் வேண்டும் என குறிப்பிடுகிறார். இதன்போது நீதிவான் இசுரு நெத்திகுமார்
இவ்வாறு அப்படியானால் சந்தேக நபரின் பிணை ரத்து செய்யப்படல் வேண்டும் என்று கோருகிறீர்களா என கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு மேலதிக சொலிசிட்டர் திலீப் பீரிஸ் பதிலளிக்கும் போது, ஆமாம், பிணை ரத்து செய்யப்படல் வேண்டும். தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுவோர் எப்படி புத்தகம் வாசித்துக் கொண்டு செல்ஃபி புகைப்படம் எடுத்துக்கொண்டு இருக்க முடியும்? அது தொடர்பில் புகைப்படங்கள் உள்ளன. படங்கள் நீதிவானுக்கு கையளிக்கப்பட்டிருந்தது. தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தவாறு முழு நேரம் யார் யாருடன் தொலைபேசியில் பேசிக்கொண்டு இருந்தார் என்பது எமக்கு அறிக்கையூடாக தெரிய வந்திருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் ஒருவரால் எப்படி இப்படி இருக்க முடியும்? தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தவர் சாதாரண சிகிச்சை பிரிவில் ஒரு நாள் கூட இருக்காது. எப்படி சிகிச்சையை முடித்துக் கொள்ள முடியும் என திலீப் பீரிஸ் இங்கே கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதன்போது விசேட அவதானம் செலுத்திய நீதிவான் செல்ஃபி புகைப்படங்கள் எப்படி கிடைத்தன என மேலதிக சொலிசிட்டர் திலீப் பீரிஸிடம் கேள்வி எழுப்பியிருந்தார். தொடர்பான படங்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகங்கள் மூலம் வெளியிடப்பட்டன. மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்ற ஒருவர் வைத்திய அறிக்கைகளை மார்போடு சேர்த்து பிடித்துக் கொண்டு சக்கர நாட்காலியிலேயே செல்வார். ஆனால் இங்கு என்ன நடந்தது? இது நீதிமன்றத்தை ஏமாற்றும் நடவடிக்கை ஆகும் என்று வாதிட்டிருக்கிறார். புகைப்படங்களில் சந்தேக நபர் தீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு தடிப்பான புத்தகத்தை படிப்பது தெரிகிறது. கணம் நீதவானவர்களே, தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் அளவுக்கு உடல்நிலை சரியில்லாத ஒருவர் எப்படி ஒரு புத்தகத்தை படிக்க முடியும்? வழக்கமாக தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு நோயாளி பின்னர் ஒரு பொது போர்டில் அனுமதிக்கப்படுவார். ஆனால் இந்த சந்தேக நபர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு வீட்டுக்கு நடந்து செல்கிறார். அவர் பிணை பெற தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஏனெனில் சந்தேக நபரின் சட்டரணிகள் நீதிமன்றத்தில் முன்னிருந்த சந்தேக நபர் மரணத்துக்கு அருகில் இருப்பதாக ஒரு கருத்தை உருவாக்கினார். தீவிர சிகிச்சை பிரிவுகளில் புகைப்படங்கள் எடுக்க முடியுமா? செல்ஃபி எடுக்க முடியுமா? ஆனால் தீவிர சிகிச்சை பிரிவில் இந்த சந்தேக நபரின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அவை தற்செயலான புகைப்படங்கள் அல்ல. அவை கேமராவை இயக்கும் போது எடுக்கப்பட்டவை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுபோன்ற செயல்களில் பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைக்கின்றன. எனவே கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி உட்பட 3 மருத்துவர்கள் கொண்ட குழு சந்தேக நபரில் கூறப்படும் மருத்துவ நிலைமைகளை விசாரிக்க வேண்டும். இந்த சந்தேக நபர் தனது பிரித்தானிய தனிப்பட்ட பயணத்துக்கு 36 மணி நேரத்துக்கு மட்டும் ரூபாய் 16 மில்லியனுக்கும் அதிகமாக செலவிட்டிருக்கிறார். இந்த சந்தேக நபர் 2022 ஜூலை 11 முதல் 2024 செப்டம்பர் வரை ஜனாதிபதியாக பணியாற்றியிருக்கிறார். ஒரு ஜனாதிபதியின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 97,500 மட்டுமே. அதன் படி அவர் பதவியில் இருந்த காலத்தில் சம்பளமாக ஒரு தொகையினை பெற்றிருக்கிறார். இருப்பினும் பிரித்தானியாவுக்கான தனிப்பட்ட விஜயத்தின் போது 36 மணி நேரத்துக்கு ரூபாய் 16 மில்லியனுக்கும் அதிகமாக செலவிடப்பட்டுள்ளது. அதாவது அவர் ஒரு மணி நேரத்துக்கு செலவிட்ட தொகை 4.5 லட்சமாகும். அப்படி என்றால் நிமிடத்துக்கு ரூபாய் 7,500 செலவிடப்பட்டிருக்கிறது என்று மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் இவ்வாறு வாதிட்டிருக்கிறார். இதன்போது சந்தேக நபரான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்காக மண்டல ஜனாபிசர்தின் அனுஜ பிரேமரத்னவுடன் ஜனாதிபதி சட்டத்தரணி திலகம் மாரப்பன விடயங்களை முன்வைத்திருக்கிறார். இந்த சந்தேக நபர் கியூபா மற்றும் அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் செய்த பின்னர் இங்கிலாந்து சென்றார். அவரது மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்கு மேலதிகமாக அவர் ஒரு முக்கியமான உத்தியோகபூர்வ விழாவில் கலந்து கொண்டார். அவர் உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் இந்த விஜயத்தை மேற்கொண்டார். இன்று இந்த சந்தேக நபருக்கு எதிராக போதுமான ஆதாரங்களை கண்டுபிடிக்க முடியாததால் அவரது பிணை உத்தரவு தொடர்பான உண்மைகளை போலீசார் முன்வைக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் உண்மையை கண்டறியுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு போலீஸ் குழு பிரிட்டனுக்கு சென்று இந்த விவகாரம் தொடர்பான உண்மையை விசாரிக்குமாறு கோருகிறோம். ஏனென்றால் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து சந்தேக நபருக்கு அழைப்பு கடிதத்தை நாங்கள் வழங்கினோம். ஆனால் அத்தகைய கடிதம் இருந்த போதிலும் போலீசார் அவரை கைது செய்தார்கள். இது மிகவும் நியாயமற்றது. அவர் சுமார் 50 வருட அனுபவம் உள்ள ஒரு சட்டத்தரணி. இதன்போது ரணிலை சட்டத்தரணி என குறிப்பிடுவதை தான் எதிர்ப்பதாக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் இங்கே குறிப்பிட்டார் என திலகம் மாரப்பன கூறுகிறார். இதன்போது மீண்டும் விடயங்களை முன்வைத்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ், அதிகாரப்பூர்வ அழைப்பிதழ் என முன்வைக்கப்படும் கடிதம் போலியான ஆவணம் என்று நாங்கள் இன்னும் கூறுகிறோம். அவர் ஒரு கொடிய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்ற அடிப்படையில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. அதற்காக அவர் சிகிச்சை பெற்றாரா? அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதா என்று அவர் கேட்டிருக்கிறார். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி திலகம் மாரப்பன, அவர் சிகிச்சை பெற்றார். அவருக்கு இதய நாளங்களில் அடைப்பு உள்ளது. ஆனால் இரத்தம் வேறு வழியில் அவரது இதயத்திற்கு பாய்கிறது என்று கூறியிருக்கிறார். இதன்போது நீதவான் பிணை வழங்கப்பட்ட பின்னரா என திறந்த நீதிமன்றத்தில் கேட்டபோது முழு மண்டலம் சிரிப்பொலி எழுந்திருக்கிறது. இந்நிலையில் இரு தரப்பினரும் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த நீதவான் முன்னாள் நீதவானால் இந்த சந்தேக நபருக்கு வழங்கப்பட்ட பிணை உத்தரவு மறுபரிசீலனை செய்யப்படாது என தெரிவித்திருந்தார். சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கையை ஆராய்ந்து அவற்றில் திருப்தி அடைந்த பின்னரே முன்னாள் நீதவான் இந்த பிணை உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். அப்படியானால் மருத்துவ அறிக்கை சரியாக இருந்தால் இது தொடர்பாக எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இருப்பினும் இந்த மருத்துவ அறிக்கைகள் குறித்து அரசு தரப்பு நீதிமன்றத்தில் தனது வாதங்களை முன்வைத்தது. எனவே பிணை வழங்க ஏதுவான மருத்துவ அறிக்கை வழங்கிய மருத்துவர்கள் இந்த சந்தேக நபரின் மருத்துவ நிலைமைகள் குறித்து முன்வைக்கப்பட்ட உண்மைகள் குறித்து தங்கள் கருத்தை விளக்க வேண்டும். எனவே தங்கள் கருத்தை விளக்க வேண்டும் என்பதோடு அது தொடர்பில் அவர்களிடம் விசாரிக்க வேண்டும் எனவும் நீதிவான் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அத்துடன் இது ஒரு சிக்கலான விசாரணை அல்ல என சுட்டிக்காட்டிய நீதிவான் விசாரணை விரைவாக முடிக்க வாய்ப்புள்ளது என கூறி இந்த வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர்
ஒரு சந்தேக நபரா என்று கேள்வி எழுப்பினார். வழக்காவணங்களில் அவர் பெயர் உள்ளதால் அவ்வாறு கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா அனைத்து விசாரணைகளும் முடிந்த பின்னரே நாங்கள் இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுப்போம் என்பதாக கூறியிருந்தார். இதனையடுத்து நீதிவான் இந்த வழக்கில் மேலும் பல உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். விசாரணை அடுத்த தவணைக்கு முன் முடிக்க வேண்டும், மேலும் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும், மேலும் சந்தேக நபர்கள் இருந்தால் அவர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும், சம்பந்தப்பட்ட துறைகளிடமிருந்து தகவல்களை பெற்று இந்த சந்தேக நபரின் விஜயம் ஒரு அதிகாரப்பூர்வ விஜயமா அல்லது தனிப்பட்ட பயணமா என்பதை விசாரிக்க வேண்டும், அதன் அடிப்படையில் இந்த வழக்கை தொடரலாமா என்பது குறித்து தீர்மானிக்கலாம். அத்துடன் இந்த வழக்கில் கடந்த தவணையில் நீதிமன்றத்தை சுற்றி நடந்த சம்பவங்கள் மற்றும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நாளில் வெளியிடப்பட்ட அறிக்கைகள் குறித்து விசாரணை நடத்திய நீதிமன்ற அவமதிப்பு ஏதேனும் உள்ளதா என்பது குறித்து அறிக்கை அளிக்க முன்னதாக முன்னைய நீதிவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இது தொடர்பாக மேலும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும், மேலும் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளின் விளைவாக நீதிமன்ற அவமதிப்பு ஏதேனும் உள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும், அத்தகைய அவமதிப்பை யார் செய்தார்கள், மேலும் இது தொடர்பாக எடுக்க வேண்டிய சட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து அடுத்த தவணையில் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என நீதிவான் இசுருநெத்திகுமார் அறிவித்திருக்கிறார். வழக்கை எதிர்வரும் 2026 ஜனவரி 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பேரு சம்பவம் குறித்து மேலும் விளக்கம் அளித்து சந்தேக நபர் ரணில் விக்ரமசிங்கே 2023 செப்டம்பர் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் 1.66 மில்லியன் அரசு நிதியை பயன்படுத்தி தனிப்பட்ட பயணம் மேற்கொண்டதாக இங்கு கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. எனவே மருத்துவ அறிக்கைகளை மையமாகப்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிணையளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் இது ஒரு அரசு விஜயமாக அமையுமாக இருந்தால் அதற்கான அழைப்பாணை கடிதம் கிடைத்தமை தொடர்பில் ரணில் தரப்பு சட்டத்தரணிகள் வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இதனையும் ஆராய்ந்து பார்ப்பதற்கு நேரம் வேண்டும் என்பதாக திலீப் பீரிஸ் அவர்கள் அரசு சட்டவாதி என்ற அடிப்படையில் சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறது. இதன் அடிப்படையிலேயே இந்த வழக்கு ஜனவரி 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இது தொடர்பான நீதிமன்ற விசாரணைகள் முடிவுக்கு வரும் என நாம் எதிர்பார்க்கலாம்.